لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் திருக்குர்ஆன் விரிவுரையில் இந்த வாரத்தில் சூரத்துல் அன்ஃபாலுடைய 72வது ஆயத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். இன்னல்லதீன ஆமனு வ ஹாஜரு வ ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ் வல்லதீன ஆவவ் வ நஸரு உலாஇக பஅதுஹும் அவ்லியாஉ பஅத் வல்லதீன ஆமனு வ லம் யுஹாஜிரு மா லக்கும் மின் வலாயத்திஹிம் மின் ஷைஇன் ஹத்தா யுஹாஜிரு வ இன் இஸ்தன்ஸருக்கும் ஃபித்தீனி ஃபஅலைக்கும் நஸ்ரு இல்லா அலா கௌமின் பைனக்கும் வ பைனஹும் மீஸாக் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர் என்கிற இந்த ஆயத்தில் சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது, சென்ற வாரத்தில் பார்த்த விஷயம், நிச்சயமாக யார் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்து இன்னும் ஜிஹாது செய்கிறார்களோ, தன்னுடைய பொருள்களையும் தன்னையும் தன் உயிர்களையும் யார் அர்ப்பணிப்பு செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் அர்ப்பணிப்பு செய்கிறார்களோ, இன்னும் யார் பிற மக்களுக்கு உதவி செய்து ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபிகளுக்கு யார் உதவி செய்தார்களோ அவர்கள் ஒருவருக்கொருவர்கள் பொறுப்புதாரிகள் என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது வல்லதீன ஆமனு வலம் யுஹாஜிரு. இன்னும் சிலர்கள் ஈமான் கொண்டவர்கள், ஆனால் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யவில்லை. அப்படிப்பட்டவருடைய நிலைமை என்னவென்றால், மாலக்கும் மின் வலாயத்திஹிம் மின் ஷைஇன் ஹத்தா யுஹாஜிரு. அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வரும் வரை அவர்களுடைய விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. வைனிஸ் தன்சருக்கும் ஃபித்தீனி ஃபஅலைக்கும் நஸ்ர். ஆனால் உங்களிடத்தில் அவர்கள் உதவி தேடினார்கள் என்றால், மார்க்க விஷயத்தில் உதவி தேடினார்கள் என்றால், உங்கள் மீது உதவி செய்வது என்பது கடமையாக ஆகிவிடும். இல்லா அலா கௌமின் பைனக்கும் பைனஹும் மீஸாக்குன். உங்களுக்கும் வேறு சமுதாயத்துக்கு மத்தியில் உடன்படிக்கை இருந்தால் அவர்களுக்கு செய்யக்கூடாது, அவர்களுக்கு எதிராக செய்யக்கூடாது. வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் நன்கு உற்று நோக்கக்கூடியவன் என்று ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான். இந்த ஆயத்தினுடைய சுருக்க கருத்து என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் என்பவர்கள் 4 வகையாக பிரிக்கிறார்கள். முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஈமான் கொண்டவங்க. ஈமான் கொண்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை அப்படியே செஞ்சு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனவங்க. இவங்களுக்கு பேர் என்னதுன்னா முஹாஜிர்கள், அதாவது ஹிஜ்ரத் செஞ்சவங்க அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது ஒரு வகை, அந்த முஹாஜிர் சஹாபாக்கள் அரவணைத்தவர்கள், மதீனாவாசிகள் மக்காவிலிருந்து வந்த எல்லா சஹாபிகளையும் அரவணைத்தாங்க. எந்த அளவுக்கு அரவணைச்சாங்க அப்படின்னா, தன்னையும் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய மனைவி உட்பட தன்னுடைய பொருளாதாரம் அத்தனையுமே அவர்கள் அரவணைத்தார்கள். இவருக்கு இரண்டாவது வகை.
வகை முஹாஜிர்கள், ரெண்டாவது வகை அன்சாரிகள், மதீனாவாசிகள், அவர்கள் உதவி செய்தவர்கள். இந்த 2 வகைகளை பற்றி நான் பார்த்தோம் அப்படின்னா, முஹாஜிர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா, முஹாஜிர்கள் என்பவர்கள் ஈமான் பரிபூர்ணமானவர்கள், ஈமானில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் பரிபூர்ணமான முறையில் ஈமான் கொண்டவர்கள் தான் முஹாஜிர்கள். அதே போன்று எல்லா சட்டத்தையும் ஆரம்பத்தில் செய்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்கின வகை எங்கே ஃபஸ்ட்டு இறங்குனுச்சு? மக்காவிலையா மதீனாவிலையா? மக்காவில் இறங்குனுச்சு, அப்படிதானே? இப்போ மக்காவில் இறங்கினப்ப அங்கே இருந்த சஹாபிகள் தான் முஹாஜிர்கள். இப்போ மதீனாவாசிகள் செய்யறதுக்கு முன்னாடியே மக்காவாசிகள் அப்பப்போ உடனே அதை ஈமான் கொண்டு எல்லா சட்டத்தையும் உடனே அவங்க அமல்படுத்தினாங்க. அப்படிப்பட்டவங்க தான் முஹாஜிர்கள். ரெண்டாவது அவங்களுடைய சிறப்பை பற்றி சொல்கிறப்ப, ஹிஜ்ரத் செய்தவர்கள். ஹிஜ்ரத்துன்னா சாதாரணமானது அல்ல. தன்னுடைய ஊரை விட்டு இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி செல்வதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். அப்போ ஊரில் போகிறப்ப ஒன்றுமே கிடைக்காது. அது எவ்வளோ சிரமமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். உதாரணமாக நாம் இங்கே இருக்கிறோம், சிலர் வெளிநாட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்கு போகலாம். வெளிநாட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்கு தான் போகிறோம். நமக்கு என்ன வேலைன்னு தெரியும், எவ்வளோ சம்பளம்னு தெரியும், எங்கே தங்க போகிறோன்னு தெரியும். இதெல்லாம் காட்டினா தான் நம்ம என்ட்ரியே பண்ணுவோம். அது வேறு விஷயம். இப்போ நமக்கு தெரியும், இங்கேருந்து ஒரு நாட்டுக்கு போனாலும் அங்கே என்னங்க தங்க போகிறோம், எல்லா ஏற்பாடும் இருக்குது. ஆனால் அப்படி இருந்து நம்ம ஏதோ வேலைக்கு வெளிநாட்டுக்கு போகிற மனசு எப்படி இருக்கும்? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? குடும்பத்தை புரியிறோம், பிள்ளைங்களை புரியிறோம், தான் சொந்த ஊர், தன்னுடைய நட்புகள், தன்னுடைய மகள்ல அத்தனையும் அவர் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போவோம். அந்த பார்வைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? திருப்பி நான் இவங்களை உயிரோட பார்ப்பனான்னு தெரியல அப்படிங்கிறத உண்மையான அர்த்தம். மனசில் அவ்வளோ அந்த கவலையை யாராலையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஹிஜ்ரத். அப்போ இதுக்கு சாதாரண வெளிநாட்டுக்கு போய்ட்டு திருப்பி வர போகிறோம், எப்போ லீவு எல்லாமே தெரியும். ஆனால் ஹிஜ்ரத் இருக்குதே, அது சாதாரணமானது அல்ல. நாம் போகிற திசை சரியான வாகனமும் அல்ல. நாம் இன்றைக்கி ஃப்ளைட்டில் போய் எவ்வளோ சொகுசாக போயிட்டு வரோம், அதுக்கே நம்மளால் முடியல அப்படின்னா, அவங்க பாலைவனத்தில் எந்த வித உணவு இல்லை, ஒரு இடத்துக்கு போகிறோம் அவ்வளோதான். அங்கே போய் அடுத்த நேரம் உணவு கிடைக்குமா தெரியாது, தங்கறதுக்கு வீடு கிடைக்குமா தெரியாது, யார் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அல்லாஹ் சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். அப்படியே போனாங்க. அப்போ இதுதான் முஹாஜிர்கள், ஹிஜ்ரத் செய்தவர்கள். மூன்றாவதா அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜிஹாது செய்தவர்கள். முஹாஜிர்கள் அவங்களுடைய சிறப்பில் ஒன்று, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜிஹாது செய்தவர்கள். தன்னுடைய உயிரையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் அத்தனையும் அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்தவங்க. எதையுமே பெருசாக பார்க்கல. சஹாபாக்களை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இப்படி சொல்லுவாங்க. சஹாபாக்கள் யார் தெரியுமா? ஓர கண்ணால் கூட உலக செல்வத்தை பார்க்காதவர்கள், உலகத்தினுடைய செல்வத்தின் பக்கம் கவனம் செலுத்தாதவர்கள். ஓர கண்ணில் கூட. இப்போ என்ன அர்த்தம்? உலகத்தினுடைய செல்வத்தை அந்த நிலைகளை பற்றி யோசிக்கவே கிடையாது. தன்ட்ட இருந்தாலும் சதக்கா செய்வாங்க, இல்லாட்டியும் என்ன இருக்குதோ அதை செய்வாங்க. ஒரு போருக்கு உதவி கேட்குறப்ப அந்த உதவி கேட்டதுக்கப்புறம் ஒரு சஹாபி ஒரு இடத்துக்கு போகிறாரு, போய் வேலை செஞ்சு, எதுக்கு வேலை செய்கிறாங்க? சாப்பிட்றதுக்கு இல்லை, இந்த போருக்கு நம்ம பங்களிப்பு ஏதாச்சும் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு யூதன்ட்டு போய் அவங்களுக்கு தண்ணி இறைச்சி கொடுத்து அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் அப்படிங்கிறவங்க ஓரக்கண்ணாடு கூட உலகத்தினுடைய செல்வத்தை நினைத்து கூட பார்க்காதவர்கள். அப்போ அப்படிப்பட்ட சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்காண்டி எத்தனையோ அவர்கள் இழந்திருக்கிறார்கள். நாலாவதா முஹாஜிர்களை பற்றி வர விஷயம் என்ன அப்படின்னா, ஹிஜ்ரத் செய்யறதுக்கும் ஜிஹாது செய்யறதுக்கும் அவங்க தான் முன்மாதிரியாக இருந்தவங்க. ஹிஜ்ரத் செய்யறதுக்கும் ஜிஹாது செய்யறதுக்கும் முன்மாதிரியாக அவங்க தான் திகழ்ந்திருக்கிறாங்க. ஹிஜ்ரத் நமக்கு தெரியும், ஜிஹாத் இன்றைக்கும் நமக்கு மார்க்கத்தில் ஒரு வலுவா ஒருத்தவங்களை ஆக்ரோஷப்படுத்தணும் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? சஹாபாக்கள் எப்படி போருக்கு ரெடியானவங்க தெரியுமா? ஹன்னலா ரதியல்லாஹு அவங்கள பற்றி பேசுவோமா இல்லையா? உஹது போர்க்களம் நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தாக்கப்படுறாங்க அப்படின்னு செய்தி கிடைச்ச உடனே அன்னைக்கு தான் திருமணம் ஆகியிருக்கு. ஒரு இரவு தான் மனைவியோடு வாழ்ந்திருக்கிறார். காலையில் எழுந்திருக்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு கேள்விப்பட்டவொடனே குளிக்க கூட இல்லை, கடமையான குளிப்பை குளிக்க கூட இல்லை, அப்படியே போருக்கு போயிட்டார். இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா,
அப்போ இது கேட்குறவளும் நமக்கு ஆர்வம் வருது இல்லையா? அப்போ போர் புரியணும், அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்துக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்படுறப்ப நம்மாலான எதிர்ப்புகளை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த சஹாபாக்களை வரலாறு சொல்லி தான் நாம் சொல்கிறோம் இல்லையா? அதனால தான் அவங்களுக்கு சொல்கிறோம், ஹிஜ்ரத் செய்யறதுக்கு சரி அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணிப்பதற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். முன்மாதிரி அப்படியே சாதாரணமானது அல்ல. ஒரு செயலை ஃபஸ்ட்டு செஞ்சவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஒரு செயலை முதல்ல செய்கிறது தான் பெரிய விஷயம். முதல்ல யாரை செய்கிறாங்களோ அதுக்கு பின்னாடி அதை பார்த்து யார் யார் எதை செய்யலாங்களோ அந்த நன்மையை அவங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் முதல்ல செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நாம் எப்படி ஆரம்பித்து வைக்கிறது? ஒருத்தவங்கள்ட்ட போய் எதாவது சொல்லணும் அப்படின்னா நாம் போய் எப்படி சொல்கிறது? இன்னொரு ஆள் அப்படியே துணை கூப்பிட்டு அதை பண்ணி, ஆனால் முதல்ல ஆரம்பித்து வச்சுட்டாங்கன்னா அதுக்கான பிரதிபலிப்பு என்னன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து நாம் செஞ்சுடுவோம். அந்த அடிப்படையில் தான் முன்மாதிரி அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இஸ்லாத்தில் ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் இஸ்லாத்தில் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது நன்மையில். என்ன அப்படின்னா, உதாரணமாக சலான் சொல்கிறது. சலான் சொல்கிறவங்க சிறந்தவங்களா, பதில் சலாம் சொல்கிறவங்க சிறந்தவங்களா அப்படின்னா சலான் சொல்கிறவங்க தான் சிறந்தவங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரை சலாத்தை கொண்டு முந்துகிறார்களோ, யார் ஃபஸ்ட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாங்களோ அவங்க பெருமையை விட்டு நீங்கிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சொல்லணும். நாம் போய் எப்படி அவருக்கு சலான் சொல்கிறது? அவர் தான் நமக்கு சலான் சொல்லணும் அப்படின்னு நாமளாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இது பெருமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக உடைச்சாங்க, பெருமை உடையணும், நீ ஃபஸ்ட்டு சலான் சொல்லு. யாரை பார்த்தா நீ ஃபஸ்ட்டு சலான் சொல்லு. அப்போ இஸ்லாத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு தனி ஒரு நன்மை அவங்களுக்கு இருக்குது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறப்ப, மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபஅமில பிஹா கான லஹு அஜ்ருஹா. இந்த ஹதீஸுடைய முழு கருத்து என்ன அப்படின்னா, யார் ஒரு நல்ல செயலை ஆரம்பித்து வைக்கிறாரோ, ஒரு ஊர்லேயோ அல்லது ஒரு இடத்துலையோ நல்ல செயலை யார் ஆரம்பித்து வைக்கிறாரோ அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும். அதை பின்பற்றி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களின் நன்மையினுடைய ஒரு பங்கு இவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவங்களுடைய நன்மையில எதுவுமே குறையாமல் அப்படி அவங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரு செயலை ஆரம்பித்து வைக்கிறேன், என்னை பார்த்து மற்றவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்க நன்மைகளை குறைவில்லாமல் எனக்கும் அப்படியே எல்லாம் கொடுப்பான். இது நன்மையான விஷயம். யார் ஆரம்பித்து வைக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் பின்பற்றி செய்கிறாங்களோ, அதனால தான் இன்றைக்கி சொல்கிறோம், ஷஹீதுகள் யார் யாரெல்லாம் ஷஹீதாகிறா அவங்களுக்கு ஒரு நன்மை, சுமையறது எல்லாம் அவங்களுக்கு போய் சேருது. ஏன்னா அவங்க தான் முதல்ல ஷஹீதானவங்க. இப்படி ஆரம்பத்தில் யாரை செஞ்சாங்களோ அது படி செஞ்சவங்க அத்தனை நன்மை அவங்களுக்கு போய் சேரும். அதே ஹதீஸிலே தொடராக, யார் ஒரு தீமையான காரியத்தை ஆரம்பித்து வைக்கிறாரோ, ஒரு தீமையான காரியத்தை யார் ஆரம்பித்து வைக்கிறாங்களோ அதனுடைய பாவம், அதை பார்த்து செய்தவருடைய பாவம் அத்தனையுமே அவங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ நமக்கு நன்மை வேணுமா தீமை வேணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப, நாம் நன்மை ஆரம்பித்து வச்சுட்டு நல்ல ஒரு செயல் ஆரம்பித்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த நன்மை எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு தீமையை நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வச்சுட்டு அதை பார்த்து பல பேர் செஞ்சாங்க அப்படின்னா இவர் மௌத்தா போயிட்டா கூட கியாமத் வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்களுக்கு போய் சேரும். ஆமாம். அப்போ அதனால தான் நம்ம என்னைக்கும் தீய காரியம் துணை நின்றக்கூடாது. அது யார் எப்படி எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி தான், எவ்வளோ பவரை கொடுத்தாலும் சரி தான், நம்ம நன்மைக்கு மட்டும்தான் என்றைக்கும் துணையாக நிற்கணும். எந்த காரணத்தை கூட தீமைக்கு துணை போயிடக்கூடாது. நம்ம ஒன்று ஆரம்பிக்க போய் அதை பார்த்து இன்னொருத்தர் செய்ய கடைசி வரைக்கும் அது பெரிய சிரமமாயிடும். உதாரணமாக இன்றைக்கி கொலை செஞ்சால் கூட அதில் ஒரு பங்கு காபிலுக்கு போய் சேரும். ஏன்னா அவர் தான் கொலை செஞ்சவர் ஃபஸ்ட்டு. இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு கொலை ஆரம்பித்து வச்சவர் அவர் தான். அப்போ எதுக்குன்னா, நான் உங்களுக்கு நன்மை வேணுமா தீமை வேணுமா அப்படின்னு வாழ்க்கையில் முடிவு பண்ணிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் நல்லது தான் நினைக்கிறேன், ஆனால் அவன் எனக்கு தீங்கு நினைக்கிறான், அதனால் நான் உனக்கு தீங்கு நினைக்கிறேன். அப்படி செய்யக்கூடாது. நம்மளை பார்த்துட்டு நம்ம பிள்ளை அப்படியே, உதாரணமாக ஒரு குடும்ப சண்டை ஒன்று இருக்குது, அந்த சண்டையினால் நாம் பேசாமல் இருக்கிறோம், அவர்கிட்ட பேசாமல் இருக்கிறோம், அதுவே பெரிய பாவம் தான். நம்ம பிள்ளையும் பேச விடாமல் பண்ணுறோம். நமக்கு அவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் இருக்குதுன்னா பின்னாடி சரி பண்ணிக்கணும். நம்ம பிள்ளை கூட என்ன சொல்கிறோன்னா, நீ எந்த காரணத்தை கொண்டு அவன்கிட்ட பேசக்கூடாது, அவன் யான் தெரியுமா என்னை இப்படி பேசினவன், அவன் பிள்ளைக்கு பரப்பி விட்றான். என்னான்ட்டு நம்ம அத்தாவை பேசணும்னா அவன்கிட்ட பேசாரான்ட்டு. அப்போ இந்த உறவை முறிச்ச பாவம் அன்னைக்கு யாருக்கு கிடைக்கும்? இந்த முதல்ல ஆரம்பித்து வச்சார்ல அத்தாவுக்கு, அவருக்கு போய் பரக்கத்தான் கிடைக்கும். உலகத்தை எந்த செயலாக இருந்தாலும் அதுதான் இஸ்லாம் சொல்லுது. அதனால தான் சொல்கிற சஹாபாக்களை
ஹிஜ்ரத்துக்கும் ஜிஹாதிற்கும் முன்மாதிரியானவர்கள் முஹாஜிர் சஹாபாக்கள். அவ்வளோ சிறப்பானவங்க முஹாஜிர்கள். அது அன்சாரிகள் நமக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. உதவி செய்தவர்கள் சாதாரணமான உதவி அல்ல, அது மாதிரியான உதவி யாருமே செய்ய முடியாது. உதாரணமாக ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் உங்களுக்கு முன்னாடி நம்ம நிறுத்துறதுக்கு ஆசைப்படுறேன். வெளியே இருந்து ஒருத்தவங்க நம்ம ஊருக்கு வராங்க, விருந்தாளியாக இல்லை, அடைக்கலம் தேடி வராங்க, அகதிகளாக வராங்க. நம்ம என்ன செய்வோம்? அவங்கள ஏதோ வா அப்படின்னு சொல்லி இடத்த உதவி கொடுத்துட்டு போயிடுவோம். நம்ம எந்த விதமான அதுக்கான ஏற்பாடுகளும் இருக்காது. ஆனால் அதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் அகதிகளாக தான் போகிறாங்க. எங்கே? மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அகதியாக தான் போகிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? ஊர் தலைவர்களில் முன்னாடி வந்து வரவேற்றாங்க. எந்த அகதியாச்சும் யாராச்சும் வரவேற்பாங்களா? மாறா நம்ம தான் என்ன செய்யணும்? ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நாம் தான் போய் அந்த ஊரில் உள்ள முக்கியத்துவத்தை சந்திக்கணும். அதுதான் வந்து உலகம் தோன்று இன்றைக்கும் நடைமுறை. அதுதான் நாம் தான் அவங்கள போய் சந்திக்கணும் மொழியை, அவங்க நம்மளை சந்திக்க மாட்டாங்க, வரலாறே கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் விஷயத்தில் மட்டும் அகதிகள் என்னைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. இன்னைக்கு வருவாங்களா, இன்னைக்கு வருவாங்களா? சிறுவர்கள், அடிமைகள், ஆண்கள், பெண்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு வருவாங்களா நபி, இன்னைக்கு வருவாங்களா நபி, இன்னைக்கு வருவாங்களா? வரவங்க ஒன்றும் கொண்டு வரல, அது வேற விஷயம். வரவங்க ஒன்றுமே கொண்டுட்டு வரல. ஆனாலும் எதிர்பார்க்குறாங்க. பொருளாதார ரீதியாக எதுவுமே இல்லை தான். இதுதான் ஹிஜ்ரத்துடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் அந்த அன்சாரிகள் அப்படி முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தன் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த அகதிகளை முக்கியத்துவம் கொடுத்து வரவேற்றாங்க. அப்படின்னா அதை விட அன்சாரிகளுக்கு வேறு சிறப்பு என்ன வேண்டி இருக்கும்? மூணாவதாக ஒரு பிரிவு, அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். ஈமான் கொண்டுட்டாங்க. ஈமான் கொண்டுட்டு அவங்க ஹிஜ்ரத்து செய்யலை. சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு அச்சம். நாம் இந்த ஊரை விட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்முடைய வீடு என்னத்துக்காகிறது? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீடு என்னத்துக்காகிறது? காசு ஒன்று என்னத்துக்காகிறது? ஏன்னா ஹிஜ்ரத்து போகிறவங்க எல்லாத்தையும் ஒரு குரூப்பை சுற்றி வளைச்சி பிடிச்சி எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்றாங்க. நீங்கள் சில்லற காசு கூட கையில் கொடுத்து விடல, அத்தனையும் கொடுத்துட்டு போன்றாங்க. இங்கே மக்காவில் வீடு இருந்தால் எழுதி கொடுத்துட்டு போ, என்ன எனக்கு அந்த வீட்டுக்கு சம்மதம் எழுதி கூட விட்டுறேன்றாங்க. அவங்க நோக்கம் எல்லாம் மக்காவிலேருந்து போகிறவங்கள ஒன்றும் இல்லாத அனுப்பணும், திருப்பி இங்கே வந்தாக்கணும் ஒன்றும் இல்லை. அப்போ சிலருடைய உள்ளத்தில் அப்படி ஒரு உலக ஆசை லேசாக இருந்திருக்குது, அவங்க போகிறதுக்கு மனசு இல்லை. இவங்களை பற்றி அல்லாஹ் கடிஞ்சு பேசுகிறவ சொல்கிறான், மாலக்கும் இவ்வலாயத்துக்கு மின் செய்யின் ஹத்தா யுஹாஜிரு, அவங்களுக்கு உங்களுக்கு எந்த தொடர்பு இல்லைன்ட்டான். எல்லாம் டிக்ளேர் பண்ணி விடுறான். யாருக்கு? ஈமான் கொண்டுட்டாங்க, ஆனால் ஹிஜ்ரத்து செய்யலை இல்லையா, அவங்களுக்கு உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. எந்த தொடர்புனா என்ன அர்த்தம்? நீங்கள் அவங்களுக்கோ அவங்க உங்களுக்கு வாரிசாதாரமாக ஆக முடியாது. உதாரணம், மதீனாவில் ஒருத்தவர் இருக்கிறாரு, யார்? ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபி இருக்கிறார். இவங்க மக வந்து மக்காவில் இருக்குது. இவருக்கு அந்த மகளுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது இஸ்லாம். அதை தான் சொல்கிறாங்க, உங்களுக்கு நீ வழியாக கூட இருக்க முடியாது, நீ ஒரு சொத்து விட்டுட்டு வந்துட்ட, அது உனக்கு வாரிசே கிடையாது. அப்போ மக்காவில் ஹிஜ்ரத் செய்யாமல் அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் சரிதான், ஹிஜ்ரத் செய்யலை அப்படின்னா ரசூல்லா உங்களுக்கு அவங்களுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது, உறவு முறிஞ்சிருச்சுன்ட்டாங்க. ஆனால் இது ரொம்ப நாள் நீடிக்கலை, பிறகு அது மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு வரலாறு. எதுக்குன்னா அப்போ ஏன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமே என்ன அப்படின்னா ஹிஜ்ரத் செய்கிறதா இருந்துச்சு. அன்னைக்கு ஹிஜ்ரத் செய்கிறதா இருந்துச்சு. எதுக்குன்னா அல்லாஹ்வுக்காண்டி என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அல்லாஹ் நினச்சா அங்கேயே வெற்றி கொடுத்துருக்கலாம். அதுக்கு பிறகு 8 ஆண்டு கழிச்சு அவங்க ஃபத்தஹ் மக்காவை நடத்துறதுக்கு அல்லாஹ் வெற்றி கொடுக்க முடியும் தானே, ஏன் கொடுக்கல? ஹிஜ்ரத் ஏன் ஏற்படுத்தினா? முஸ்லீம்களை சோதிக்கணும். இன்னைக்கு கூட முஸ்லீம்களுக்கு சோதனை ஏன் வருதுன்னா இறுதியில் வெற்றி கொடுப்பான். எடுத்த உடனே வெற்றி கொடுத்தா அந்த அருமை தெரியாது. எடுத்த உடனே ஒரு வெற்றியை அல்லாஹ் கொடுத்துட்டான்னா அந்த அருமை தெரியாது. நம்மளை சோதிப்பான், கடுமையான முறையில் சோதிப்பான். நம்ம கெஞ்சி கதறி மனிதர்களுடைய உதவி எதுவுமே இல்லாத அளவுக்கு போகிறப்ப தான் அல்லாஹ் உதவி செய்வான். ஒரு குடும்பத்துடைய கஷ்டமாகட்டும், பொருளாதார கஷ்டமாகட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த கஷ்டம் எந்த அளவுக்கு முத்தும் ஒரு உண்மையான முஃமினுக்கு அப்படின்னா, சரி எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு நம்ம புலம்புற அளவுக்கு எல்லாம் வைப்பான். அதுக்கப்புறம் தான் உதவி செய்வான். அதான வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கிணத்துல தூக்கி போடுறாங்க சகோதரர்கள். அல்லாஹ் நினச்சா முன்னாடியே காப்பாற்றிருக்கலாம். எப்போ காப்பாற்றினா? கிணத்துக்குள்ளே போட்டுட்டு அடியில் போய் காப்பாற்றினான், மேலே காப்பாற்றலை.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் போட்டதுக்கு அப்புறம் காப்பாற்ற, முன்னாடி காப்பாற்றல. ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம்கள உயிர் பயத்தை காட்டிட்டான். எங்க துரத்திட்டு ஓடுறான் ஃபிரௌன். முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் கவுமு போகுது. ஒரு கட்டத்தில் முன்னாடி கடல், ஒரு வழியே இல்லை, ஓடிட்டே இருக்க. முன்னாடி என்ன செய்யறது? அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரைக்கும் அல்லாஹ் நம்மளை வேடிக்கை பார்ப்பான். வேடிக்கை பார்ப்பான்னா என்ன அர்த்தம்? என்ன செய்யறன்னு பார்க்குறான். இந்த சோதனையிலையும் ஈமான்ல உறுதியா இருக்கிறானா அல்லது ஈமானை விட்டுடுறாங்களா? இதுதான் எல்லா நபிமார்களுக்கு நடந்துச்சு. கடல், அதுக்கப்புறம் தான் கடல் வழி விட்டுச்சு. ஓட இவ்வளவு தூரம் துரத்துறாங்களே, அப்போ வழி கிடைக்கல, எல்லாம் காப்பாத்தல. இப்ப எல்லாம் வரலாறு எப்படின்னா, சோதனையின் உச்சக்கட்டம் நமக்கு சென்றதுக்கு பிறகுதான் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் ஹிஜ்ரத்தும் ஒரு வகை தான், ஒரு வகையான சோதனை. உயிர் பயத்தை காட்டி, பொருளாதார பயத்தை காட்டி, அத்தனைக்கும் ஒரு உச்சக்கட்ட நிலைமையில் தான் அல்லாஹ் பிறகு உதவி செய்யறான். அதனால தான் அன்னைக்கு யாரு ஹிஜ்ரத் செய்யலையோ அவங்களுக்கும் உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு சம்மதம். ஏன்னா ஹிஜ்ரத்து தான் இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம். ஹிஜ்ரத் சொந்தவங்க தான் முஸ்லீம் அப்படின்ற ஒரு சட்டம் அன்னைக்கு இருந்துச்சு. அதனால தான் சொல்றான், அவங்களுக்கு எந்த சம்மதமுமே கிடையாது அப்படின்னு சொல்றான். பின்னாடி சட்டம் மாற்றப்பட்டுச்சு. ஆனால் அதை சொல்லிட்டு சொல்றான், ஆனாலும் மார்க்க விஷயத்தில் உங்கள்கிட்ட உதவி தேடினாங்க அப்படின்னா நீங்கள் உதவி செய்யுங்க. அதுவே யாருக்கு எதிராக உதவி தேடுறாங்கன்னு பார்க்கணும். அந்த கூட்டத்துக்கும் உங்களுக்கு மத்தியில் ஒப்பந்தம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எதிராக செய்யக்கூடாது. இதுவே ஒப்பந்தம் இல்லை அப்படின்னா நீங்கள் அவளுக்கு எதிராக உதவி செய்யலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி பிடிக்கிறான். அப்போ நமக்கு இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சஹாபாக்கள் அவங்கள பற்றி பிரிவினை சொல்கிறப்ப 3 வகை. 4வது ஒரு வகை இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா, நபிசுல்லாஹ் காலத்தில் ஈமானை அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. நபிசுல்லாஹ் காலத்துக்கு பிறகு அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பிறகு ஹிஜ்ரத் செய்கிறாங்க. இது 4வது வகை. இவங்களுக்கு முன்னாடி உள்ள நன்மை இவங்களுக்கு கிடைக்காது. ஏன் நபிசுல்லாஹ் சொல்லிட்டாங்க, லா ஹிஜ்ரத்த பஅதல் ஃபத்ஹ், ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு ஹிஜ்ரத் கிடையாதுன்ட்டாங்க. ஏன்னா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு விரட்டடிக்கப்பட்டு போர் செஞ்சு கடுமையான துன்பத்தை சந்திச்சு 8 வருஷத்துக்கு அப்புறம் ஃபத்ஹ் மக்காவை மறுபடியும் வெற்றி கொள்றாங்க. இனிமேல் நீங்கள் ஊர் விட்டு போய் என்ன செய்ய போறீங்க? அதனால அவங்க நார்மலான ஒரு முஸ்லீம் தான். அப்போ அந்த 8 வருஷத்துக்குள்ள யாரு ஹிஜ்ரத் செஞ்சாங்களோ அவங்க தான் உண்மையான முஹாஜிர்கள். அதுக்கப்புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க ஹிஜ்ரத் செஞ்சாங்க அப்படின்னா இந்த சிறப்பு கிடைக்காது. இதுதான் 4 வகை. அப்போ 4 வகையில் யார் ஆக சிறந்தவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, முஹாஜிர்கள் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், முஹாஜிருனல் அவ்வலூன், முந்தைய முஹாஜிர்கள். அல்லாஹ் அவங்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது முஹாஜிர்களை தான் ஃபஸ்ட்டுன்னு அறிமுகப்படுத்துகிறான், அன்சாரிகள் ஃபஸ்ட்டுன்னு அறிமுகப்படுத்தலை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் எழுதுறாங்க. முதலாவது விஷயம், அவங்க ஈமானில் முந்தியவர்கள். மதீனாவில் சஹாபாக்கள் ஈமான் கொள்றதுக்கு முன்னாடியே மக்காவில் உள்ள சஹாபாக்கள்லாம் ஈமானில் ஃபஸ்ட்டு ஈமான் கொண்டிருக்கிறாங்க. 2வது விஷயம், அவங்க 13 வருஷம், அதாவது ஹிஜ்ரத்து நபிசுல்லாஹுடைய 40வது வயசுக்கு அவங்களுக்கு நபி பட்டம் கிடச்சிச்சு. அவங்க ஹிஜ்ரத் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போகிறது 13 வருஷம் கழிச்சு தான் போகிறாங்க ஹிஜ்ரி. அதாவது அவங்க 53வது வயசில் தான் போகிறாங்க அவங்களுக்கு. அப்போ இந்த 13 வருஷம் இந்த மக்கத்து சஹாபாக்கள் பட்ட அந்த கஷ்டத்தை, முஹாஜிர்கள் சஹாபாக்கள் பட்ட கஷ்டத்தை அன்சாரிகள் படலை. இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, சாதாரணமான விஷயமா நாமெல்லாம் கேள்விப்பட்ட விஷயம்தான். அத்தனை சஹாபாக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி கடுமையான முறையில் அவர்கள் தாக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். மதீனா சஹாபிகள் அப்படிக்கு துன்புறுத்தப்பட்டாங்கன்னு வரலாறு இருக்குதா? இல்லை. அப்போ அதனால தான் முஹாஜிர்கள் சிறந்தவர்கள். பிலால் ரலியல்லாஹு அவங்களுடைய சம்பவம் நமக்கு தெரியும். அவர்களுடைய எஜமானர் உமையத் இப்னு கலஃப் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் இஸ்லாத்தை விட சொல்லி குடும்பப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் அடிக்கிறாங்க, அது திருந்தலை. ஒரு கட்டத்தில் கைத்தில், அதாவது கழுத்தில் கைத்தை கட்டி விட்டு அப்படியே தெருவாக இழுத்துட்டு போக விட்றாங்க. சின்ன பிள்ளைங்களை விட்டு அப்படியே இழுத்துட்டு போங்க. எப்போ இஸ்லாத்தை விடுறாரோ பிலால் ரலியல்லாஹு ஒரே வார்த்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, திக்ரு செய்கிற மாதிரி, அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த வார்த்தை விடுற வரைக்கும் என்ன வேணாலும் செய்யிட்டாங்க. மக்காவில் உள்ள அந்த சின்ன பிள்ளைங்க உட்பட அந்த கைத்தை இழுத்துக்கிட்டு அப்படியே ஆடு மாதிரி இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போச்சுன்னு வரலாறு பேசு. ஒரு எந்த நிலைமையிலையுமே அவங்க களிமா விடலை. அல்லாஹ் அஹதுன்ற வார்த்தையை அவங்க விடவே இல்லை.
ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு முத்தி போயிடுச்சு அப்படின்னா, பாலைவன மணலில் அவங்களோட ஆடையெல்லாம் களைஞ்சி அதில் வடுக்க போட்டு ஒரு பெரிய பாறாங்கல், சூடான கல் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட முடியல. அந்த சூடான கல் எப்படி இருக்குன்னு விளக்க சொல்கிறாங்க. இந்த சூடான கல்லில் ஒரு இறைச்சியை வச்சோம் அப்படின்னா அந்த கறி வெந்துருமா, அவ்வளவு சூடாமா அந்த கல். அப்படிப்பட்ட மணல்ல அப்படிப்பட்ட கல்லை தூக்கி மேலே வச்சு அல்லாஹ் அஹதுன்ற வார்த்தையை விடு, நீ விட்டுட்டா நான் அவனை விட்டுடுறேன். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அல்லாஹ் அஹதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டம் இப்படி சொன்னாங்க, நான் அந்த வார்த்தையை விட மாட்டேன், நீ இதுக்கு மேலே ஒரு வார்த்தையை நான் சொன்னால் உனக்கு கோபம் வரும், ரோசம் வரும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லுவேன் வழியே, நான் அல்லாஹ் அஹதுன்ற வார்த்தையை விட மாட்டேன்ட்டாங்க. இப்படி கடுமையான முறையில் அவங்க சித்திரவதை செய்யப்பட்டாங்க. ஹப்பாப் இப்னு அரத் அவங்கள பற்றி வரக்கூடிய ஒரு விஷயம், அவங்க வேற நாட்டை சார்ந்தவங்க. சின்ன பிள்ளையில் விளாண்டுட்டு இருக்கும்போது கடத்திட்டு போயிட்டாங்க. ரொம்ப அழகான இருப்பாங்க. விளாண்டுட்டு இருக்கிறப்ப தெருவில் விளாண்டுருக்கு கடத்திட்டு போயிட்டு மக்கால் வந்து அடிமை சந்தையிலே வித்துட்டாங்க. நல்ல செல்வ நிலைமையில் இருந்தவங்க தான், ஆனால் இங்கே வந்து வித்துட்டாங்க. ஒரு செல்வ சீமாட்டியான பெண் ஹப்பாப் ரலியல்லாஹு அவங்கள வந்து விலைக்கு வாங்குறாங்க. அடிமையாக வாங்கி தன்னுடைய அடிமையாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த கொல்லன் பற்றை அந்த தொழில் அவங்களுக்கு தெரியும், கொல்லர் தொழில் அவங்களுக்கு தெரியும். பற்றையில் வேலை செய்கிறாங்க. அந்த பட்டையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கேள்விப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டப்ப அந்த எஜமானி அம்மாட்ட வந்து மக்கா காஃபிர்கள்லாம் சொல்கிறாங்க, உங்கள் அடிமை வந்து உங்கள் அனுமதி இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, நபியை ஏற்றுக்கிட்டாங்க. உங்கள் அனுமதியோடு ஏற்றுக்கிட்டாங்களா, அனுமதி இல்லாமல் ஏற்றுக்கிட்டாங்களா? அந்தம்மா சொல்கிறாங்க, என் அடிமை எனக்கு விசுவாசி, கண்டிப்பாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நான் இது நடந்திருக்காது, பொய் அப்படி சொல்கிறப்ப எல்லாம் ஊரே சேர்ந்து போகுது. யார்கிட்ட? ஹப்பாப் ரலியல்லாஹு அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. அவர் அந்த பற்றையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அப்போ கேட்குறப்ப நீங்கள் இந்த மாதிரி முகமது ஏற்றுக்கிட்டியாமே அப்படின்ட்டு அந்த எஜமானி அம்மா கேட்குறாங்க. இப்போ ஹப்பாப் ரலியல்லாஹு பார்க்குறாங்க, ஏற்றுக்கலேன்னு சொல்லலாம், ஆனால் பொய் சொல்ல மனசு வரல. அதுதான் உண்மையான சஹாபாக்கள். அந்த இடத்த சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியும். வந்திருக்கிற அத்தனை பேருமே மக்கத்து ரவுடிகள், காஃபிர்கள், கொடுமை செய்யக்கூடியவர்கள், அபூஜஹல் போன்ற கொடியவர்கள். ஆனால் அந்த இடத்துல மறைக்கல. அவங்க ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அவங்க மனசை ஒன்று சொல்லிச்சாமா, பொய் சொல்கிறதுக்கு பதிலாக இஸ்லாத்தையும் விட்டுடலாம், ஏன்னா முஸ்லீம் ஆகிட்டா பொய் சொல்லக்கூடாது. இப்போ எப்படி ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி எத்தனை பொய் சொல்கிறோம். பொய்யிலேயே சிறந்த பொய் என்ன தெரியுமா? நான் பொய் சொல்ல மாட்டேங்கிறது தான். என்னன்ட்டு அது நானாக பொய்யே சொல்ல மாட்டேன், அதுதான் பெரிய பொய்யா இருக்குது சில பேர்த்துக்கு. அப்போ நானாக ஆக நல்லவன் அப்படின்ற மாதிரி. நான் ஒரு ஊரில் ஒரு ஜனாசாவுக்கு போயிருந்தேன், சம்ம நினைவுக்கு வந்துச்சு. அந்த ஜனாசாவில் வந்து கேட்க சொல்கிறாங்க, என்னான்ட்டு, இது மாதிரி எங்கள் அத்தா வஃபாத் ஆகிட்டாரு, யாருக்கு எதுவும் கொடுக்கல் வாங்கல் பாக்கி இருந்தால் அது என்கிட்ட சொல்லுங்கள், எது யாருக்கா சொல்லாலோ அல்லது செயலாலோ துன்புறுத்திருந்தால் மன்னிச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறாங்க. இது ஒரு சில ஊரில் வளமே இருக்குது, கேட்கறதுனால தப்பு கிடையாது. ஆனால் அவங்க பையன் என்ன சொல்கிறான், எங்கள் அத்தா யோக்கியவான், யாரையும் திட்டிருக்க மாட்டார், அவர் தப்பு செஞ்சுருக்க மாட்டான்னு வாதாடுறான். எங்கள் ஜனாசா வச்சுட்டு வாதாடுறான். நான் அந்த ஜனாசாவில் இருக்கிறேன், நான் சொல்லி கொடுக்குறேன், சொல்கிறேன், என்னடா சொல்லவே மாட்டேன்டா கடைசி வரைக்கும். அப்புறம் என்னமோ வேண்டாம் இருப்பா சொல்லிட்டு போகிறான். இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. நம்மகிட்ட டேரெக்டாக அல்லாஹ் பேசுகிற மாதிரி நினச்சிக்கிறது, நாம் தான் ஒரிஜினல் முஸ்லீம் மாதிரி நினச்சிக்கிறது. அப்போ அவங்க ஹப்பாப் ரலியல்லாஹு அவங்களுக்கு போய் எப்படி உறுத்தி இருக்கு பாருங்க. அடிக்க போகிறாங்கன்னு தெரியும், உண்மையை சொல்லிட்டாங்க, ஆமாம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிட்டேன்றாங்க. அப்போ அந்த அந்த கொல்லம் பற்றையில் ஒரு கம்பி பழுக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கம்பி நல்லா நெருப்பில் வாட்டி பழுத்து அப்புறம் தானே அது ஒரு டிசைனுக்கு கொண்டு வர முடியும். அப்படி நெருப்பில் இருந்த கம்பியை தூக்கி அந்த எஜமானி அம்மா ஹப்பாப் ரலியல்லாஹு அவங்கள மண்டையிலேயே அடிச்சிருச்சு. கடுமையான வலி, அவங்களுக்கு வலி கடுமையான முறையில் அவங்களுக்கு தாங்கலை. அடிச்சு அடியில் மயக்க போட்டாங்க. நைட்டு மயக்க போட்டு நைட்டு ஃபுல்லாக மயக்கத்துலேருந்து காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, யாருமே இல்லை. நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டு அங்கே போய் சொன்னாங்க, யார சொல்லலாம், இந்த மாதிரி என்னைய எங்கள் எஜமானி அம்மா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்காக அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மனசு தாங்கலை. துவா செய்கிறாங்க, அல்லாஹ் மன்சூர் ஹப்பாபன், அல்லாஹ் மன்சூர் ஹப்பாபன், அல்லாஹ் மன்சூர் ஹப்பாபன், ஏல்லா ஹப்பாபுக்கு நீ உதவி செய்யலாம் அப்படின்னு 3 தடவை துவா செய்கிறாங்க. பிறகு கொஞ்ச நாள் அப்படியே ரொம்ப நாள்லாம் கிடக்கலை. கொஞ்ச நாளையில் அந்த எஜமானி அம்மாவுக்கு கடுமையான தலைவலி ஒன்று வருது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்களேன், கடுமையான தலைவலி.
என்னென்னமோ வைத்தியம் செஞ்சு பார்க்குறாங்க, மக்கால் உள்ள அத்தனை வைத்தியம் செஞ்சு பார்க்குறாங்க, அந்த எதுக்குமே தலைவலி சரியாகலை, அசையவே இல்லை. ஒரு கட்டத்தில் செவுத்தில் முட்டி கூட பார்த்துட்டாங்க, முன்னே செட் ஆகலை. எதுவுமே இதாவது வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சமயத்தில் உதச்சி பார்ப்போம்ல, அது ஏதாச்சும் இப்போ அது டிவி ரிமோட் அடித்து பார்க்குற மாதிரி அந்த மாதிரி என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, தண்டையை முட்டி பார்க்குறாங்க, ஒன்றுமே வேலையாகும். ஒரு கட்டத்தில் அரேபியருடைய ஒரு பழக்கம் இருக்குது, மருத்துவ பழக்கத்துடைய ஒரு நோய் எதுக்குமே சரி வரல அப்படின்னா கடைசியில் அவங்களுக்கு சூடு வைக்கணும். அவங்களுக்கு சூடு வைக்கிறது ஒரு வைத்தியமாக வச்சுருந்தாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறார், உங்களுக்கு எந்த வைத்தியமும் செட் ஆகலை, அதனால் கம்பியை நல்லா பழுக்கு வச்சு மண்டையிலே சூடு வச்சா சரியாக போயிடும்ட்டு. எப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணுற பாருங்களேன். இதுக்கு சூடு வைக்கிறதுக்கு யார் இருக்கான்னா அன்னைக்கு அந்த கொள்ளறு வேலை செஞ்ச தெரிஞ்சவங்க ஹப்பாப் ரலியல்லாஹு அவங்க தான். யார் அடி வாங்கினாங்களோ அவங்களே திருப்பி கூட்டிகிட்டு வராங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு அவங்கள கையில் கம்பியை கொடுத்து நல்லா பழுக்கு வச்சு மண்டையில் ஒரு போடு அல்லாட ஏற்பாடு பார்த்தீங்களா. இதுதான் ஒரு உண்மையான முஸ்லீமுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சிருவான். அந்த நேரத்தில் இஸ்லாத்தை விட்டுறக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், ஈமான்ல உறுதியாக இருந்தால் அல்லாஹ் கண்டிப்பாக உதவி செய்வான். இந்த உலகத்திலேயே மறு உலகத்திலேயே கண்கூடா பார்க்கலாம். அப்போ ஹப்பாப் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த நேரத்தில் தான் பட்ட வலி எல்லாம் போயிருக்கும். அதே மாதிரி எடுத்து மண்டையில் ஒரு சூடு வச்சதுக்கப்புறம் தான் அந்த தலைவலி குறைஞ்சிச்சு வரலாறு பார்க்குறோம். எதுக்குன்னா சஹாபாக்கள் இப்படியெல்லாம் 13 வருஷ கஷ்டம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. சுமையரதி எல்லாம் அவங்க 2 ஒட்டகத்திலேயே 2 காலை கட்டப்பட்டு மர்மஸ்தானத்தில் அம்பு விட்டு அவங்க கொல்லப்பட்டாங்க. அதை சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு சரியான நாவு வரல. அது ஒரு விதமான ரொம்ப ஒரு கஷ்டப்படுது, நம்ம மனசே அவ்வளோ ஒரு சிரமப்படுது. அப்படிப்பட்ட சிரமத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. அம்மா யாசிர் ரலியல்லாஹு அம்மா ரலியல்லாஹு அவங்களுக்கு அப்படி தான் டெய்லியும் தலையில் சூடு வச்சுருவாங்க, உடம்புல எல்லா இடத்துலையும் சூடு வைக்கிறது தான். அரேபியர்களுக்கு அன்னையிலேருந்து இதே தான் வேலை, எதுக்கு எடுத்தால் நெருப்பு தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்பில் தூக்கி போடுறது, இப்படின்னு நிறைய அவங்களுக்கு உச்சக்கட்ட கொடுமையை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தாங்க, யானார கூனி பர்தம் வ சலாமன் கமா குந்த பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம். ஓ நெருப்பே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு குளிர்ச்சியாக நீங்கள் மாறினீங்களோ அதே மாதிரி இந்த அம்மாருக்கும் நீங்கள் குளிர்ச்சியாக மாறிடுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு துவா செஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க எவ்வளோ சூடு வச்சாலும் அது ஃப்ரிட்ஜ் ஐஸ் கட்டி வச்ச மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க அம்மா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. இப்படி பல கஷ்டம். இதனால தான் முஹாஜிர் சஹாபாக்கள் முதல் நிலைமைங்கிறோம், அதனால தான் அவங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். 3வது ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, தன் சொந்த மண்ணை பிரிந்தவர்கள் முஹாஜிர் சஹாபாக்கள் தன் சொந்த நாட்டை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. 4வது ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, அவங்க ஷரியத் சட்டத்தை முதலில் அமல் செய்தவர்கள் அவர்கள் தான். அப்படியே உடனடியாக அமல் செய்தவர்கள் முஹாஜிர் சஹாபாக்கள் தான். எனவே தான் முஹாஜிர் சஹாபாக்கள் தான் அவர்கள் முதலிடம். அதற்கு அடுத்தபடியாக தான் அன்சாரிகள். நம்ம கேட்கலாம், அன்சாரிகள் இவ்வளோ உதவி செஞ்சாங்கல்ல, அவங்களும் சிறந்தவங்களா ஆயிருக்கலாம்னு கேட்டோம்னா, உதவி செஞ்சவங்களை விட விருந்தாளியை விருந்து கொடுக்கறதை விட விருந்தாளியை வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் சிறப்பு அதிகம். ஏன்னா அவங்க வந்ததுனால தான் அவங்களுக்கு நன்மை கிடச்சிச்சு. அதனால் அன்சாரி சஹாபாக்கள் எந்த விதத்துலையும் குறை ஏற்படலை. அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, உலகமே ஒரு சைடு போனாலும் அன்சாரி சஹாபாக்கள் எந்த சைடு போகிறாங்களோ அப்படி தான் நான் போவேன், நபி ஸல்லல்லாஹு பாராட்டி இருக்கிறாங்க. ஆனால் முதலிடம் யாருக்குன்னு பார்க்குறப்ப மக்கத்து முஹாஜிர் சஹாபாக்களுக்கு தான் முதலுரிமை அப்படின்ட்டு நமக்கு குர்ஆனும் சரி இப்படி நிறைய விளக்கங்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்கள் தீனுக்கு நிறைய சேவை செய்தவர்கள், நிறைய தியாகம் செய்தவர்கள். அவர்கள் பற்றி அல்லாஹ் தஆலா இந்த வசனம் முழுக்க பேசுகிறான். எனவே அவர்களை போன்ற ஒரு தியாக உணர்வையும் நல்ல ஒரு ஈமானிய உணர்வையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல் புரிவானாக. ஆக தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد